ரெண்டு ஜாதகக்காரங்களுக்கும் புது தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு அருமையான காலகட்டம் இது. இனிமே இவங்க தொட்டதெல்லாம் பொன்னாக போகுது. கரெக்டான நேரத்துல தான் தொழில் ஆரம்பிச்சிருக்கீங்க. இதுல சந்தேகமே வேண்டாம். இந்த தொழில் அமோகமா இருக்கும். இந்த பொண்ணு ஜாதகம் இவரோட ஜாதகத்துக்கு கை கொடுத்து உறுதுணையா நிக்க போறதால இந்த ஜாதகக்காரர் தொழில்ல வளர்ந்து பெரிய உச்சத்தை அடைய நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப சந்தோஷங்கய்யா. ஆனா என்னங்கய்யா ஆனா? எது வந்தாலும் தயங்காம சொல்லுங்க. ஹோட்டல் யார் பேர்ல ஆரம்பிக்க போறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? வேற யார் பேரு? எங்க மாப்பிள்ளை பேர் தான், வேல்முருகன் ஹோட்டல். ஐயோ இல்ல தாத்தா, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. இல்ல வேணாம் வேணாம். மாப்ள, என்ன சரிப்பட்டு வராது? ஹோட்டல நடத்த போறது நீங்க. அப்போ அத உங்க பேர்ல ஆரம்பிக்கிறதான முறை. அப்படி இருக்கப்ப வேணான்னு சொல்றீங்களே. ஐயா, அவர் அப்படிதான் சொல்லுவாரு. நீங்க இப்ப என்ன சொல்ல வந்தீங்களோ அதை சொல்லுங்க. இல்லங்க, அவர் ஜாதக கட்டம் சரியாதான் இருக்கு. ஆனா தசா புத்தி சரியில்லாம இருக்கு. அவர் பேர்ல இப்ப ஹோட்டல் ஆரம்பிக்க வேண்டாம். ஆமா ஆமா ஆமா, கரெக்டா சொன்னீங்க. என் பேர்ல ஹோட்டல்லாம் வைக்க வேணாங்க. ஐயோ வேலு, கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? இல்லங்க, அது ஐயா, எங்க மாப்பிள்ளை பேர்ல வைக்காம வேற யார் பேர்ல வைக்கிறது? நாங்க வேற யார் பேர்ல ஹோட்டல் ஆரம்பிக்கிறது? உங்க பொண்ணு பேர்ல ஆரம்பிங்க. அந்த பொண்ணு பேர்ல ஆரம்பிச்சா ஹோட்டல் தொழில் அமோகமா இருக்கும். ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. இருக்கட்டுங்க. என் பேர்ல ஆரம்பிச்சாலும் சரியா வராது. இங்க பாருமா, அந்த ஹோட்டல் உங்க பேர்ல ஆரம்பிக்கிறதா நல்லது. நான் சொல்லல, இந்த கட்டம் சொல்லுது. இதான் சம்பந்தி நடந்துச்சு. மாப்பிள்ளையும் கூட அவர் பேர் வேண்டான்னு தான் சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் செல்வி பேர்ல ஆரம்பிச்சோம். இதுல எங்க முடிவுன்னு எதுவும் இல்ல. ஆமா, நீங்க தப்பா எடுத்துக்க வேண்டாம். நாங்க ஏன் தப்பா எடுத்துக்க போறோம்? ஹோட்டல் யார் பேர்ல இருந்தா என்ன? செல்வி எங்க மருமக தானே. ஆமா சம்மந்தி, உண்மையாவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேலும் செல்வியும் நல்ல நிலைமைக்கு வரணும், அதுதான் எங்களுக்கு வேணும். நாங்க வருத்தப்பட்டோன்னு நீங்க எதுவும் சங்கடப்படாதீங்க. அங்க என்னத்த பாத்துக்கிட்டு இருக்க? இல்லம்மா, அந்த மனோன்மணியும் சந்தன பாண்டியும் அத்தை மாமாவை தனியா கூட்டிட்டு போய் பேசிட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியல, எதுவும் பிரச்சனையான்னு பாக்குறேன். அதுங்க என்னடி பிரச்சனை பண்ண போகுது? ஒண்ணு இருக்காது, சும்மா ஏதாவது பெணாத்திட்டு இருக்குங்க. நீ வா உள்ள. அட வா போலாம் உள்ள. உங்களை தவிர வேற யார்கிட்ட சொல்லிருந்தாலும் அதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல. அதான் உங்ககிட்ட சொன்னோம். நீங்க தான் இத மத்தவங்களுக்கு புரிய வைக்கணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க ஆக வேண்டிய வேலையை பாருங்க. சரி சந்தா, வாங்க 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 உள்ள சம்பந்தி. போலாம். மகா, ஐயாவை பத்தியா? உன் தம்பி பொண்டாட்டி செல்வி பேர்ல ஹோட்டல் ஓபன் பண்ணிட்டாரு. சூப்பர்ல. ஆமா, செல்வி நிஜமாவே சாமர்த்தியசாலிதான். நினைச்சதை சாதிச்சுட்டா. சும்மாவா? சந்தன பாண்டி ஐயா பொண்ணு என்னென்ன நினைச்ச? ரிபன் கட் பண்ண போறாங்க. வா மகா. மாமா இந்தாங்க. மாப்ள, நீங்க தான் கடையை திறந்து வைக்கணும். ரிப்பன் கட் பண்ணுங்க. மாமா, என்னது இது? தயவு செஞ்சு என் மனசை சங்கடப்படுத்தாதீங்க. பெரியவங்க நீங்களா இருக்கும்போது நான் திறந்து வச்சா எப்படி? நீங்க ஓபன் பண்ணுங்க, வாங்க. மாப்பிள்ள, நீங்க உங்க தம்பிக்கு தொழில் சொல்லி கொடுத்திருக்கீங்க. நீங்க தான் திறந்து வைக்கணும். ஐயோ மாமா, நாங்க நல்லா இருக்கணும்னு எப்பவும் நினைக்கிறது நீங்க, அத்தை, மாமா, அண்ணி எல்லாரும் தான். நீங்க ஹோட்டல்ல திறந்து வச்சாதானே எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். அண்ணே, உன்னோட ஆசீர்வாதம் எனக்கு எப்ப இருந்தே ஆகணும். நான் முதல் தடவை தொடங்குற காரியத்தை நீ தான் நல்லபடியா திறந்து வைக்கணும். திரு, அவங்க ரெண்டு பேரும் உன் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்காங்க. இந்த குடும்பத்துக்காக உழைச்சவன் நீதான். நீ தொட்ட காரியம் தொலைங்குண்டா, நல்லதே நடக்கும். சந்தோஷமா திறந்து வை. மாப்ள, ரிபனை விட்டு. திரு, என்னப்பா பாத்துக்கிட்டே இருக்க? உன் கையால திறந்து வை, நல்லதே நடக்கும். சரிம்மா.
வாழ்த்துக்கள் ரவேலு. போடா. அண்ணே தம்பி கங்க்ராட்ஸ்ண்ணே. நன்றிடா. வேலு அண்ணி மாப்பிள, Thank you. வாழ்த்துக்கள். சரி மாமா. ஆ, வேலு என்னக்கா? வாழ்த்துக்கள்டா. வாழ்த்துக்கள்மா. தேங்க்ஸ் அண்ணி. கங்க்ராட்ஸ் நன்றி பூஜா. நல்ல வா வேலு, போலாண்ணே. வா செல்வி. வாங்க. என்னடி இப்பவே ஒரே கூத்தால இருக்கு. அந்த செல்வி என்னடான்னா பவுசு காட்டுறா. மா, என் வீட்டுக்காரர் 10 லட்ச ரூபாய் கொடுத்திருக்காருமா. அத கமுக்கமா வாங்கிக்கிட்டு அந்த வேலு அவன் பொண்டாட்டி பேர ஹோட்டலுக்கு வச்சிருக்கான் பாத்தியா? அதானே பார்த்தேன். இந்த வீட்டுல இருக்கிற யாருக்கும் இது கண்ணுக்கு தெரியல. எல்லாம் பெரிய கொண்டாட்டமா தானே இருக்காங்க. இந்த கொண்டாட்டம்லாம் இன்னும் எத்தனை நாளைக்குன்னு நானும் பாக்குறேன். ஏய் இரடி சொல்ற. என்ன பண்ணணுமோ அத தெளிவா பண்ணணுமா? ம், எல்லாத்தையும் கொஞ்சம் விட்டு பிடிக்கணும்டி. இப்பதானே ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஹோட்டலை ஒண்ணு இல்லாம ஆக்க என்ன பண்ணணுமோ அத பொறுமையா பண்ணுவோம். ம், எங்க போயிட போறாங்க? விடு, நான் இருக்கேன்ல உன் கூட. ஆமாமா, அந்த செல்வியோட சந்தோஷத்தை கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்கே தெரியாம அழிக்கணும். சரி சரி, வா உள்ள போலாம். இவ்வளவு நேரம் உன்னை காணோம்னா உன் புருஷன் உன்னை தேடி வந்துருவாரு. வா உள்ள போலாம், வா. அக்கா வாக்கா. முத நீ தான் ஹோட்டல்ல விளக்கேத்தணும். மகா, என்ன பாத்துக்கிட்டு இருக்க? போய் விளக்கேத்து. அக்கா போக்கா. என்ன ஓ, கீர்த்தி விளக்கேத்துமா. கீர்த்தி என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? சாமி கும்பிட்டு விளக்கேத்து. கீர்த்தி போ, இல்லைன்னா மாப்பிள்ளை ஏதாவது சொல்லிடுவாரு. போ. கீர்த்தி, வா வந்து விளக்கேத்து. வாமா. போய் விளக்கேத்து.